வெல்கம் டு மை சேனல். காட்டுல உள்ள ஒரு மரத்துல பச்சை நிற கிளி ஒன்று வசிச்சு வந்துட்டு இருந்தது. அது ரொம்ப மிகவும் புத்திசாலியா இருந்தது. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை கூட மாறாம திரும்ப அப்படியே பேசும். அது அந்த கிளிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு If they வேட்டைக்காரன் அந்த doubted you, வழியில they're வந்தான். about to be fans. வந்தவன் ரொம்ப மெதுவா, "இன்று ஒரு பறவையை பிடிப்பேன்" என்று சொன்னான். அத அந்த பறவை அப்படியே உள்வாங்கிக்கிச்சு. அந்த வேட்டைக்காரன் எப்படி சொன்னானோ அதே குரல்ல என்ன சொல்லுச்சு அந்த கிளி, "இன்று ஒரு பறவையை பிடிப்பேன்" அப்படின்னு ரொம்ப சத்தமா அந்த காடுகள் முழுவதும் கேட்கும்படியாக நல்லா சத்தமா சொல்லுச்சு. இதை ஆனா அந்த வேட்டைக்காரன் ரொம்ப மெதுவா சொன்ன இந்த செய்திய அந்த கிளி சத்தமா சொல்லிடுச்சு. எல்லா காட்டுல இருக்கிற பறவைகளுக்கும் கேட்கும்படியாக சொல்லிருச்சு. இதை கேட்ட மற்ற பறவைகள் என்ன பண்ணுச்சாம், உடனே பயந்து இருந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து ஓடி தன்னுடைய இடம் எங்கன்னு தேடி ஒளிஞ்சுக்குச்சு. வெளியே வர பயந்துக்குச்சு. வேட்டைக்காரன் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு பக்கம் அந்த வேட்டைக்காரன் அப்படியே வந்துகிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள பறவைகளை தேடி வந்துகிட்டே இருக்கான். தேடி தேடி பார்த்து அங்க எந்த பறவையும் கிடைக்கல. ஒரே ஏமாற்றம் அந்த வேட்டைக்காரனுக்கு. அப்படியே திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த கிளி என்ன பண்ணுச்சாம், அந்த வேட்டைக்காரனை கவனிச்சுட்டு தனக்கு இருக்கிற அந்த திறமைய அன்னையிலிருந்து என்ன பண்ணிடுச்சு, தனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைய அப்படியே மத்தவங்கள காப்பாத்துறதுக்காக பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சாம். அதாவது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திறமை அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இயற்கையாகவே கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்து செய்து ஆ என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய திறமைகள வளர்த்திக்குவாங்க. ஸோ, ஆம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா நாட்டியம் ஆடுவாங்க, சில பேர் மேக்ஸ் நல்லா போடுவாங்க, சில பேர் நல்ல டிராயிங் பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த திறமைய ஒவ்வொருத்தரும் நாட்டுல நல்ல விஷயங்களுக்காகவே பயன்படுத்துனாங்கன்னா, நல்ல நோக்கத்துக்காகவே பயன்படுத்துனாங்கன்னா, தானும் பயன்பெறுவாங்க. அவர்களால சில ம் பேரு பயன்படுவாங்க. வணக்கம். மீண்டும் ஒரு பதிவுல சந்திப்போம். ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம். நன்றி.